அண்மை செய்தி. நேபாள அரசுக்கு எதிராக காத்மாண்டுவில் 2ஆம் நாளாக தொடரும் ஜென்சி இளைஞர்களின் கிளர்ச்சி. நேபாள அமைச்சர்களின் வீடுகளையும் சுற்றி வளைத்து போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் நிலவி வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், இது பற்றிய மேலும் விவரங்கள். நேபாளத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாணவர்களுடைய போராட்டம் வன்முறை களமாக மாறி இருக்கின்றது. தலைநகரான காத்மண்டு முழுவதுமாக போராட்டக்காரர்களுடைய கைவசம் வந்திருக்கின்றது. நேபாளத்தினுடைய காவல்துறையினர், துணை ராணுவப்படை வீரர்கள், காவல் காத்தும் கூட போராட்டக்காரர்கள் முக்கிய கட்டடங்களுக்கு உள்ளாக ஊடுருவி சென்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினமே நாடாளுமன்றத்தினுடைய சுற்றுச்சுவர் உள்ளிட்டவற்றில் எல்லாம் நேபாள நாட்டினுடைய கொடியோடு ஏறி நின்று அவர்கள் அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்த நிலையில்தான் நேற்று நடந்ததை போன்ற வன்முறை போராட்டம் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒலி எங்கேனும் தப்பித்து செல்வார் என்று தகவல் பரவி இருக்கின்றது. காத்மண்டு விமான நிலையத்தில் இருந்து அவர் தப்பிச் செல்வதற்கான விமானம் தயார் நிலையில் இருப்பதாகவும், அவரை வீட்டில் இருந்து பாதுகாப்பாக விமான நிலையம் அழைத்து செல்வதற்கு ஏறக்குறைய 3 ஹெலிகாப்டர்கள் வரை அவருடைய வீட்டு வளாகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நேபாள நாட்டினுடைய பிரதமர் வீட்டுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கின்றார்கள். சர்மா ஒலியை பொறுத்தவரை கம்யூனிச பின்னணி கொண்டவர். நேபாள நாட்டிலே பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு கம்யூனிச தலைவர். என்றாலும் கூட அங்கு கம்யூனிசம் மற்றும் காங்கிரஸ் அமைப்புகள் இணைந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் கடுமையாக சுமத்தப்பட்டு வருகின்றன. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தான் அரசுக்கு எதிரான கருத்துக்களை மாணவர்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக சமூக வலைதளங்களான பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம் உள்ளிட்டவற்றையெல்லாம் சர்மா ஒலி முடக்கி வைத்திருப்பதாக இளைஞர்கள் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் இரவில் தொடங்கிய போராட்டம் தொடர்ந்து இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் காவல்துறையினர் எங்கெங்கு இருக்கின்றார்கள், காவல்துறை வாகனங்கள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை குறிபார்த்து தாக்குதலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வீச்சு சம்பவம் மட்டுமல்லாமல் காவல்துறையினர் வைத்திருக்கக்கூடிய பேரிகார்டுகளையும் தூக்கி வீசி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் நேபாள நாட்டினுடைய பிரதமருடைய வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆங்காங்கு அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்து அமைச்சர் வீடுகளை நேபாள நாட்டினுடைய இளைஞர்கள் முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹெலிகாப்டர் மூலமாக அமைச்சர்களை மீட்டுச் செல்வதற்கான பணிகளை நேபாள அரசு மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் இரவே பல்வேறு அமைச்சர்கள், உள்துறை, வெளிவிவகாரத்துறை உள்ளிட்டவற்றில் பணியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் அனைவருமே தங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்வதாக கூறியிருந்தார்கள். இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலே நேற்று துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்று ஏறக்குறைய 20 இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தெரிவித்து பதவி விலகல் உள்ளிட்டவற்றை அறிவிப்பு செய்திருந்த நிலையிலும் அரசினுடைய அந்த அமைச்சர்களுக்கு எதிராக தொடர்ந்து இளைஞர்கள் கோபத்தோடு இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேபாள நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த நாட்டினுடைய பிரதமர் தான் என்று குறிப்பிட்டு இளைஞர்கள் அவருக்கு எதிராக பதாகைகளை சுமந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் காத்மண்டுவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டையும் சுற்றி வளைத்து தற்பொழுது தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. அவருடைய வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. நேபாள நாட்டினுடைய பிரதமரான சர்மா ஒலி எப்பொழுது வேண்டுமானாலும் தப்பித்து செல்லக்கூடும் என்ற அடிப்படையிலே அவருடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஹெலிகாப்டர்களுடைய நடமாட்டமும் அதிகரித்திருக்கின்றது. வீட்டு வளாகத்திற்குள்ளாக கூட 3 ஹெலிகாப்டர்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினம் போராட்டம் தொடங்கிய பொழுது இளைஞர்களை கட்டுக்குள் வைப்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் காவல்துறையினர் கல்வீசி தாக்குதல் நடத்தி இளைஞர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தி காவல்துறையினரை பின்வாங்க செய்து வருகின்றார்கள். ராணுவத்தினரும் கூட பல இடங்களிலே இளைஞர்களுடைய, அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் நடத்தக்கூடிய அந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு அஞ்சி தங்களுடைய வாகனத்தை விட்டு இறங்கி ஓடி செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. காவல்துறை வாகனம், ராணுவத்தினருக்கு சொந்தமான வாகனங்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் பற்றி தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடக்கூடிய விதமாக வாகனங்கள் ஆங்காங்கு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் நேபாள நாட்டினுடைய பிரதமர் அமைச்சர்கள் வீடுகளிலே முற்றுகையிடப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு தீ வைத்திருக்கின்றார்கள். நேபாள நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டை விட்டு தப்பித்துச் செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று கூறப்படும் நிலையில் அவருடைய வீட்டை சுற்றி ஹெலிகாப்டருடைய நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. ஒருவேளை காத்மண்டு விமான நிலையத்தை அவர் பத்திரமாக சென்றடைந்தால் அங்கிருந்து துப்பாய் நாட்டுக்கு தப்பித்துச் செல்வார் என்றும் இந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.